ஹலோ குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வாரம் உங்களுக்கு ஒரு கதையோட வந்திருக்கேன். கதையோட தலைப்பு பெற்றோரே உலகம். கந்த சஷ்டி வரப்போகுது இல்லை குழந்தைங்களா? அதனால இது முருகனை பற்றின ஒரு கதை. ஒரு நாள் நாரதருக்கு ஒரு மாம்பழம் கிடச்சிச்சான். அந்த மாம்பழத்தை கொண்டுக்கிட்டு கைலாய மலைக்கு வந்தாராம். வந்தால் அங்கே பார்வதி, பரமசிவன், முருகன், பிள்ளையார் எல்லாரும் இருக்கிறாங்க. இந்த மாம்பழத்தை கொண்டு வந்து சிவபெருமான் கையில் கொடுத்துட்டு, கடவுளே, இது ஞானப்பழம், இந்த பழத்தில் நிறைய பவர் இருக்குது, இந்த மாம்பழத்தை சாப்பிட்டா நல்லா அறிவு, ஆரோக்கியம், திறமை, ஞானம் எல்லாமே வரும். அதனால இந்த பழத்தை ஒரு ஆள் தான் சாப்பிடணும், வெட்டிக்கிட்டி எதுவுமே பண்ணக்கூடாது. அதனால நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ தெரியாது. இந்த அங்கண்டு பழத்தை சிவபெருமான் கையில் கொடுத்துட்டு நாரதர் ஓடியே போயிட்டார். அப்போ பார்வதியும் பரமசிவமும் சரி, இப்படி கொடுத்துட்டு போயிட்டாரே, இப்போ இதை என்ன செய்யலாம், இதை கொடுக்கறதுக்கு ஒரு யோசனை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு முருகனையும் பிள்ளையாரையும் பார்த்து, இந்த உலகத்தை யார் முதல்ல சுற்றிட்டு வராங்களோ அவங்களுக்கு இந்த பழம் அப்படின்ட்டு பார்வதியும் பரமசிவனும் சொன்னாங்க. முருகன் பார்த்தாராம், இவர் இந்த உடம்ப வச்சுக்கிட்டு இந்த எலி வாகனத்தை வச்சுக்கிட்டு எங்கே வரப்போறாரு, நம்ம மயில் வாகனத்தில் உடனே சுற்றிட்டு வந்துடலான்னு, உலகத்தை சுத்தத்தானே, இதோ நான் ஒரு நொடியில் சுற்றிட்டு வரேன்ட்டு முருகன் மயில் ஏறி பறந்துட்டாராம். அவர் அங்கே பறந்தோன்னே இவர் பார்த்தாரு, தம்பி போய் அங்கே சுற்றிட்டு வர முந்தி உலகம் எப்படி, உலகத்தை படைச்சதாரு நம்ம அம்மா அப்பா. நம்ம அம்மா அப்பா தானே உலகத்தை படைச்சாங்க. அப்போ பார்வதியும் பரமசிவனும் தான் உலகம். அவங்கள சுத்தினாலே உலகத்தை சுத்தினதா அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன செஞ்சாராம், தான் தொப்பையும் வச்சுக்கிட்டு 3 சுற்று சுற்றி வந்து அம்மா அப்பா காலில் விழுந்து கும்பிட்டு எந்திரிச்சாராம். அப்போ சிவபெருமானும் பார்வதியும் என்னது அப்படின்னு, ஆமா தந்தையே, நீங்கள் படைச்ச உலகம் தானே, உலகத்தையே படைச்சது நீங்கள், அப்போ நீங்கள் தான் உலகம், அதனால நான் உங்களை சுற்றி வந்து கும்பிட்டேன் அப்படின்ட்டு பிள்ளையார் சொன்னாராம். அதுவும் சொன்னான், நம்ம படைச்ச உலகம்தான், நம்ம படைச்ச உலகத்தை கும்பிட்டா சுத்தினேன்னா நம்மளை சுத்தினா எல்லாம் ஒன்று தானே மாம்பழத்தை பிள்ளையார் கையில் கொடுத்துட்டாங்க. இவர் பிள்ளையார் சந்தோஷமாக வாங்கி அம்மா மடியில் உட்காந்துட்டு மாம்பழத்தை ஒரு கடி கடிக்க போனாராம். அதுக்கடையில் முருகன் மயிலில் போய் உலகத்தை சுற்றிட்டு வந்து நிற்கிறாராம். நீங்கள் செஞ்சது பெரிய தப்பு, நான் போய் உலகத்தையே சுற்றிட்டு வந்துட்டேன், நீங்கள் இப்படி கொடுத்தது ஓர வஞ்சகம், இதெல்லாம் எனக்கு பிடிக்கல, நீங்களே உங்கள் உலகத்தில் நீங்கள் இருங்க